இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுகவினர் சஸ்பெண்ட், மக்களவை சபாநாயகராக மீண்டும் ஓம் பிர்லா தேர்வு என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா இன்று மீண்டும் தேர்வு. பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மரபுப்படி சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்து மகிழ்ச்சி. எமர்ஜென்சியை நினைவு கூர்ந்த ஓம் பிர்லாவின் உரையை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றும். விக்கிரவாண்டி தேர்தல் வாக்கு அரசியலுக்காக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழக அரசே கணக்கெடுப்பை நடத்த முன்வர வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். மாநில அரசு நடத்தினால் நீதிமன்றம் தடை விதிக்க வாய்ப்புள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். விஷசாராய விவகாரத்தை விவாதிக்க கோரி சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் இன்று தொடர் அமளி. நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதித்து சபாநாயகர் அப்பாவு அதிரடி. சபாநாயகர் நடுநிலையோடு நடந்து கொள்ளவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சஸ்பெண்ட் நடவடிக்கையை கண்டித்து அதிமுக நாளை உண்ணாவிரதம் அறிவிப்பு. மத்திய அரசு நிதி வழங்காததால் சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் தமிழக அரசுக்கு 12,000 கோடி ரூபாய் நிதிச்சுமை. சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று குற்றச்சாட்டு. ஒரே நாளில் 3 பேர் உயிரிழந்ததால் விஷச்சாராயம் குடித்து பலியானவர்கள் எண்ணிக்கை இன்று 63ஆக உயர்வு. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கிஷோர் தலைமையிலான குழு கருணாபுரத்தில் நேரில் விசாரணை. பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர் குஷ்பு ஆறுதல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 29 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகர் இன்று அறிவிப்பு. பாமகவுக்கு மாம்பழம் சின்னமும் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமும் ஒதுக்கீடு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ராகுல் காந்திக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று வாழ்த்து. நாட்டு மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றுமாறு எக்ஸ் தளத்தில் பதிவு. சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்மொழிந்த தீர்மானம் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த கோரிக்கையை முன்வைத்து பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதமும் எழுதியுள்ளார். முன்னதாக கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு உரிமை உள்ளதா இல்லையா என்பது குறித்து காரசார விவாதம் நடைபெற்றது. இதுகுறித்து சட்ட நிபுணரின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் பாஸ்கரன், ரமேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை சட்டசபையில் நடந்த விவாதத்தின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதன்படி தமிழக சட்டப்பேரவையில் இன்று மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்மொழிந்தார். தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர், சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்துவதுதான் முறையாக இருக்கும் என்றார். 2008ஆம் ஆண்டு புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் சட்டத்தின் கீழ் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ள இயலாது. சட்டப்படியாக நிலைக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்றால் அது ஒன்றிய சட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்ள வேண்டும். எனவேதான் இப்பணியை ஒன்றிய அரசு மேற்கொள்வதுதான் முறையாக இருக்கும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். தீர்மானத்தை ஆதரித்து பேசிய பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் மாநில அரசை சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். 2011ஆம் ஆண்டு நமது உள்துறை அமைச்சராக இருந்த மாண்பு ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசாங்கம் தான் நடத்த வேண்டும் என்று அவர்கள் அன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக மாநில அரசு அதை செய்ய வேண்டும். குளறுபடிகள் இல்லாமல் செய்து சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து பேசிய பாமக உறுப்பினர் அருள், பீகாரில் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவும், பீகார் அரசு நடத்தியது சாதிவாரி கணக்கெடுப்பு அல்ல, சர்வேதான் என குறிப்பிட்டார். எந்த இடத்திலேயும் எந்த ஜட்ஜ்மெண்ட் உச்சநீதிமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகாரில் நடத்தியது தவறு என்று சொல்லப்படவில்லை. மாண்புமிகு உறுப்பினர், பீகார்ல மக்கள் தொகை கணக்கெடுக்கல, மக்கள் தொகை சர்வே எடுத்தாங்க. சர்வே எடுத்ததுனா சர்வே வேற, மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேற. சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுத்தால் நீதிமன்றம் தடை விதிக்க வாய்ப்பு உள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்தார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சென்சஸ் அடிப்படையில் எடுத்தால் தான் செல்லும். கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 எடுக்கின்ற பொழுது அதை ஓவர் ரைட் செய்யக்கூடிய உரிமை நீதிமன்றங்களுக்கு உண்டு, சென்சஸ் ஆக்டுக்கு உண்டு. இதையடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க.
மறுப்போரை இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரை இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதனிடையே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு அரசாணை வெளியிட்டு அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காகத்தான் இதையே கொண்டாரு. சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசு மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். காஸ்ட் சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும். காஸ்ட் சர்வே மாநில அரசு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது 2008 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட்ல சொல்றாங்க. முதலமைச்சருக்கு தெரியலன்னு எனக்கு வேடிக்கையா இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு உரிமை உள்ளதா இல்லையா என்பது குறித்து வழக்கறிஞர் மயிலவனிடம் பேசினோம். அப்படியே மாநில அரசு நடத்தினாலும் அதற்கு எந்த சட்டபூர்வமான ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது. இதனிடையே தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாநில அரசு விரும்பாதது ஏன் என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். 18வது மக்களவையின் சபாநாயகராக ஓம் பிர்லா இன்று மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் அரசியல் கட்சி சார்பற்று நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இதனிடையே துணை சபாநாயகர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்கள் இவை. மக்களவை சபாநாயகரை ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் ஒருமித்த கருத்துடன் தேர்வு செய்வது வழக்கம். ஆனால் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 18வது மக்களவையில் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு ஒதுக்க பாஜக மறுத்ததால் சபாநாயகர் பதவிக்கு இருதரப்பிலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனால் 1952, 1976 ஆகிய ஆண்டுகளுக்கு பிறகு 3வது முறையாக மக்களவை சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக ஓம் பிர்லாவின் பெயரை பிரதமர் மோடியும், இந்தியா கூட்டணி வேட்பாளராக கொடிக்குன்னில் சுரேஷின் பெயரை சிவசேனா எம்பி அரவிந்த் சாவந்த் முன்மொழிந்தார். இதனையடுத்து நடைபெற்ற குரல் வாக்கெடுப்பில் ஓம் பிர்லா மீண்டும் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். ஸ்ரீ ஓம் பிர்லா जो इस सभा के सदस्य हैं அவரை பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் சபாநாயகர் இருக்கைக்கு அழைத்து சென்று அமர வைத்தனர். आपके चेयर है आप சபாநாயகர் ஓம் பிர்லாவை வாழ்த்தி பேசிய பிரதமர் மோடி தேசத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய மக்களவை துணை நிற்கும் என உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி ஆளுங்கட்சியிடம் அரசியல் அதிகாரம் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் மக்களின் குரல்களை பிரதிபலிக்கும் என்றார். அரசாங்கத்திடம் அரசியல் அதிகாரம் இருக்கலாம், ஆனால் எதிர்க்கட்சிகளின் குரலும் பிரதிநிதித்துவமும் மிகவும் முக்கியமானது. கடந்த முறையை விட இம்முறை இந்திய மக்களின் குரலை நாங்கள் அதிகமாகவே பிரதிபலிப்போம். திமுக சார்பில் பேசிய TR பாலு, தாமரை இலை நீர் போல சபாநாயகர் கட்சி சார்பின்றி நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தாமரை தண்ணீரில் பற்றி படர்ந்து வளர்ந்தாலும் தனது இலையில் தண்ணீர் ஒட்டுவதற்கு ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. அதுபோல சபாநாயகர் ஓம் பிர்லா தாமரை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தாலும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சமமாக நடத்த வேண்டும். இதனிடையே இந்தியாவில் 1975ஆம் ஆண்டு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது குறித்து சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்த கருத்தால் மக்களவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. तत्कालीन प्रधानमंत्री श्रीमती इंदिरा गांधी ने செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். மக்களவை சபாநாயகர் தேர்தல் நிறைவு பெற்றதை தொடர்ந்து மக்களவை துணை சபாநாயகர் யார் என்ற கேள்வி ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த ஹரிவன்ஷ் நாராயண் சிங்கிற்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டிருப்பதால் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு மக்களவை துணை சபாநாயகர் பதவி வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 2 பேர் உட்பட 3 பேர் இன்று ஒரே நாளில் உயிரிழந்ததை அடுத்து விஷச்சாராயம் குடித்து பலியானோர் எண்ணிக்கை 63ஆக உயர்ந்துள்ளது. விவரங்களுடன் இணைகின்றனர் செய்தியாளர்கள் அரவிந்தன் மற்றும் எழில்குமார்.
கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் கிஷோர் மாக்வானா மற்றும் 7 பேர் கொண்ட குழுவினர் இன்று நேரில் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது விஷச்சாராயம் குடித்து சிகிச்சையில் இருக்கும் தனது கணவரின் உயிரை காப்பாற்றுமாறு பெண் ஒருவர் ஆணையத்தின் தலைவர் கிஷோரின் காலில் விழுந்து கதறினார். இதேபோல் விஷச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு இன்று விசாரணை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெண்கள் விஷச்சாராயம் குடிக்கும் வரை கள்ளக்குறிச்சி போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என கேள்வி எழுப்பினார். 160 குடும்பங்களுக்கு அந்த சாரம் கிடைக்குதுன்னா அப்போ எப்படி எங்கே அந்த சாரம் விற்கிறாங்க, எப்படி மற்றவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு போலீஸ் இருக்கட்டும் யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களோ அந்த ஏரியாவில் ஏன் அவங்களுக்கு தெரியாமல் போகுது. இதனிடையே விஷச்சாராய மரணம் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட 5க்கும் மேற்பட்டோரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்துள்ளனர். விஷச்சாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 2 பேர் இன்று ஒரே நாளில் உயிரிழந்ததை அடுத்து பலியானோர் எண்ணிக்கை 63ஆக உயர்ந்துள்ளது. அரவிந்த், விஷச்சாராயம் குடித்தவர்களில் இன்னும் எத்தனை பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள்? அவர்களது உடல்நிலை எப்படி உள்ளது? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி, சேலம், விழுப்புரம், புதுச்சேரி ஜிப்மர் உட்பட தற்போதும் உள்நோய்களாக 112 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 10க்கும் மேற்பட்டோர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தற்போதும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பெண்கள், திருநங்கை உட்பட 25க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை முடிந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். ரஞ்சித். நன்றி அரவிந்த். உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள தனக்கு மருத்துவ சிகிச்சைக்கு பண உதவி செய்யுமாறு கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்த நடிகர் வெங்கல் ராவுக்கு நடிகர் சிம்பு 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். வடிவேலு நகைச்சுவை காட்சிகளை கொண்டாடும் ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் இந்த வெங்கல் ராவ். வடிவேலுவுடன் பல நகைச்சுவை காட்சிகளில் நடித்த வெங்கல் ராவ் திரையுலகில் ஃபைட் மாஸ்டராக என்ட்ரி கொடுத்தார். படப்பிடிப்பில் நேர்ந்த விபத்தால் ஸ்டண்ட் பணியை விட்டு நடிப்பில் கவனம் செலுத்த தமிழில் வடிவேலுவுடன் இணைந்து அடுத்தடுத்து பல படங்களில் நடித்தார். சுந்தர் சியின் தலைநகரம் படத்தில் நாய்சேகராக நடித்த வடிவேலுவுடன் காமெடி காட்சிகளில் கலக்கியிருப்பார் வெங்கல் ராவ். இது மட்டுமல்ல, பல்வேறு நகைச்சுவை காட்சிகளில் வடிவேலுவுடன் சேர்ந்து வெங்கல் ராவ் நடிப்பும் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தது. இந்த சூழலில் வடிவேலுவின் சினிமா பயணத்தில் சின்ன பிரேக் விழுந்த போது வெங்கல் ராவிற்கும் பட வாய்ப்புகள் குறைந்தன. இதனால் குடும்பம் வறுமையில் சிக்கியதோடு சாப்பிடுவதற்கே கஷ்டப்பட்டதாக சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணீர் வடித்தார். மேலும் கடந்த 2022ஆம் ஆண்டு சிறுநீரக கோளாறு காரணமாக விஜயவாடாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்த சூழலில் தனது உடல்நிலை குறித்து உருக்கத்துடன் வீடியோ வெளியிட்டுள்ள வெங்கல் ராவ் தனக்கு கை கால் செயலிழந்து விட்டதாகவும் சிகிச்சை எடுக்க கூட பணம் இல்லை எனவும் குமரி உள்ளார். சினிமா தொழிலாளர்கள சினிமா நடிகர்கள வெங்கல் ராவுக்கு இதனை ஹெல்ப் பண்ணுங்க. மாத்திரை துட்டு இல்லை, ஹாஸ்பிட்டல் துட்டு இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இதனை ஹெல்ப் பண்ணுங்க. இது மேலே நான் பேச முடியாது. நன்றி. வீடியோ வெளியிட்டு 2 நாட்கள் ஆகியும் யாரும் உதவாமல் இருந்த நிலையில் வெங்கல் ராவின் சிகிச்சைக்காக நடிகர் சிம்பு மட்டும் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் இன்றும் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதித்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டுள்ளார். இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை விவரிக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவையில் அதிமுகவினர் இன்று முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர். இதனை அடுத்து அதிமுக உறுப்பினர் எஞ்சியுள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதித்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்து வெளியே சென்ற அனைத்து உறுப்பினர்களும் எஞ்சிய நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் இந்த அவையிலே பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கின்றேன்.
இதேபோல் விஷச்சாராய விவகாரத்தில் வீண் விளம்பரம் தேடுவதில் அதிமுக முனைப்பாக இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. சபாநாயகர் அப்பாவு நடுநிலையோடு நடந்து கொள்ளவில்லை என குற்றஞ்சாட்டியுள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை விட முக்கியமான பிரச்சனை வேறு என்ன இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். அவரே நடுநிலையோடு செயல்படார் என்று சொன்னால் இல்லை என்றுதான் அவருடைய கருத்தின் அடிப்படையில் தெரிகிறது. இதனிடையே தொகுதி மேம்பாட்டு நிதியான 3 கோடி ரூபாயை எம்எல்ஏக்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தொகுதி மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்தலாம் என சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் இன்று அறிவித்துள்ளார். முதல்வர் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள். எனவே எம்எல்ஏக்கள் இனிமேல் 3 கோடி ரூபாயை நீங்களே செலவு செய்யலாம். நீங்களே உங்களுக்கு தொகுதிக்கு தான். மத்திய அரசு நிதி வழங்காததால் சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் தமிழக அரசுக்கு 12,000 கோடி ரூபாய் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்த அரசின் கொள்கை முடிவு பரிசீலனையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது. செய்தியாளர் பிரகாஷ் வழங்கும் கூடுதல் தகவல். மத்திய மாநில அரசு திட்டங்களுக்கு மத்திய அரசு அளிக்கக்கூடிய அந்த பங்களிப்பு என்பது தொடர்ந்து குறைந்து வருவதாகவும், குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு இந்த 12,000 கோடி அளவுக்கு நிதிச்சுமை ஏற்பட்டிருப்பதாக தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தொடர்ந்து இந்த நிதி விவகாரத்தில் மத்திய அரசு தமிழகத்துக்கு அநீதி இழைப்பதாகவும் தெரிவித்தார். ரஞ்சித். நன்றி பிரகாஷ். போயிங் நிறுவனம் வடிவமைத்த ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட இருவர் பூமிக்கு திரும்ப முடியாமல் அங்கேயே சிக்கி தவிப்பது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களை மீட்க வழி என்ன, பத்திரமாக பூமிக்கு திரும்ப வாய்ப்பு உள்ளதா என்பது பற்றி இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியுடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. கருப்பு வெள்ளை காலத்திலேயே நிலவுக்கு மனிதனை அனுப்பி உலகையே திரும்பி பார்க்க வைத்த நாசா பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அண்மையில் அனுப்பிய 2 வீரர்களை திருப்பி அழைத்து வர முடியாமல் திணறி வருகிறது. விண்வெளிக்கு வீரர்களை அழைத்துச் செல்வதற்காக போயிங் நிறுவனத்தால் ஸ்டார்லைனர் என்ற புதிய விண்கலம் வடிவமைக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டிலேயே தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பல்வேறு பின்னடைவுகள் காரணமாக பல ஆண்டுகளாக தாமதமாகி வந்தது. கடந்த மே மாதம் மனிதர்களுடன் முதல் சோதனை ஓட்டம் நடத்தப்பட இருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அடுத்தடுத்து 3 முறை ஒத்திவைக்கப்பட்டது. ஒரு வழியாக கடந்த ஜூன் 5ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் ஆகியோருடன் புளோரிடாவில் இருந்து அட்லஸ் 5 ராக்கெட் மூலம் ஸ்டார்லைனர் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆனால் விண்ணில் பறந்த சில நிமிடங்களிலேயே ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு ஏற்பட்டது நாசா விஞ்ஞானிகளை பேரதிர்ச்சி அடைய செய்தது. இருந்தபோதும் ஏற்கனவே நன்கு அனுபவம் வாய்ந்தவர்களான சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் இருவரும் ஸ்டார்லைனர் விண்கலத்தை லாவகமாக இயக்கி 26 மணி நேர திக் பயணத்திற்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்தை பத்திரமாக சென்றடைந்தனர். Lots of cheering here in the room, big hugs. இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொடரும் ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்தி விசைக்கலனில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இருவரும் மீண்டும் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 22ஆம் தேதியே இருவரும் பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்த சூழலில் அவர்களின் பயணம் ஜூன் 26ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றும் பூமிக்கு திரும்பாதது ஒருபுறம் இருக்க, விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள இருவரையும் பூமிக்கு அழைத்து வருவது பற்றிய அறிவிப்பை கூட நாசா இதுவரை வெளியிடாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி கண்ணனிடம் பேசினோம். இங்கிருந்து கிளம்புறப்பவே வாயு கசிவு இருந்துச்சு, ஆனா அதை சமாளிச்சு தான் ISS போனாங்க. அப்படி இருக்கப்ப இதே நிலைமையில திரும்பி வர்றது சாத்தியமாகாதா? சாத்தியங்க, கண்டிப்பா வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. இது அவ்வளவு பெரிய சிக்கல் கிடையாது. ஏன்னா நாசா இதை விட பெரிய சிக்கல்லாம் சந்திச்சிருக்காங்க. அப்போலோ 13 விண்கலம்
நிலவுக்கு போயிட்டு அங்க போற வழியிலேயே பிரச்சனையாகி திரும்ப கொண்டு வந்திருக்காங்க வெற்றிகரமா. அதனால இது வந்து ஒரு சின்ன சிக்கல் தான். இதை வந்து கண்டிப்பா சரி பண்ணக்கூடிய விஷயம்தான். ஹீலியம் டேங்க்ல வந்து எப்பவுமே அவங்க வந்து தேவைப்பட்ட ஹீலியத்தை விட இன்னும் அதிகமா மார்ஜின் இருக்கும். சேஃப்டி மார்ஜின் சொல்லி அவங்க ஒரு 3 மடங்கு அதிகமா வச்சிருப்பாங்க. அதனால அதுல ஹீலியம் லீக் அதிகமா இருந்தா கூட அது வந்து நிச்சயமா அவங்க 6 மணி நேரம் திரும்ப வரக்கூடிய பயண நேரம். ஸோ கண்டிப்பாக அந்த 6 மணி நேரத்தில் விரைவா வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அந்த ஹீலியம் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பாக வரும். அதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. இதை கண்டிப்பா சரி பண்ணி ஜூலை 6ஆம் தேதி அநேகமாக அவங்க பத்திரமா இங்க வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் வெற்றி நிச்சயமாக உண்டு. 2 பேரையும் பத்திரமா மீட்க நாசா வேற என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கும்? ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட உதவியை கேட்க வாய்ப்புகள் இருக்கா? எந்த ஒரு ஸ்பேஸ் மிஷன்லயும் அவங்க வந்து கண்டிஜென்சி பிளான் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதாவது பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கேப்சூல் கேட்கறதுக்கு வாய்ப்புகள், அதாவது அதுக்கு எப்பவும் அந்த பிளான் பின்புலமா இருக்கும் அது. ஸோ அதுல இருந்து அவங்க கண்டிப்பா வரலாம். மார்ச்ல வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கடைசியா போயிருக்கு அந்த டிராகன் கேப்சூல். அங்க போய் 4 அஸ்ட்ரோனாட்ஸ் விட்டுட்டு வந்திருக்கு. ஸோ அதை வச்சு அவங்க தாராளமா வரலாம். இப்போ சோவியத் ரஷ்யாவுடைய சோயூஸ் கேப்சூல் கூட இருக்கு. அதனால அவங்க வந்து அதெல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. ரஷ்யா கேட்கறது எக்ஸ்ட்ரீம் கடைசி இதுல தான் டிராகன் இருக்கு. டிராகன் முன்னாடியே அவங்க போயிங் வந்து தங்களுடைய பேர் கிடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. அதனால அவங்க வந்து போயிங் கண்டிப்பாக தங்களுடைய ஸ்டார்லைனர் ஏர்கிராஃப்டை ஸ்பேஸ் கிராஃப்டை சரி பண்ணி கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. திரும்பி வர்றதுக்கும் கண்டிப்பா விண்கலன் தான் தேவையா, இல்ல கேப்சூலை அன்டாக் பண்ணி பூமியில விழ வைப்பது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்குமா? புதுசா கண்டுபிடிக்க வேண்டியது வந்து எதனால் லீக் வந்தது, அந்த வால்வு சரி செய்ய முடியுமா அப்படின்றத அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனையை தான் புதுசா பார்க்கணுமே தவிர அவங்க மிஷன் ப்ரொசீஜர் எல்லாம் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு சோயூஸ் MS-22 விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக 6 மாதத்தில் பூமிக்கு திரும்ப வேண்டிய 3 விண்வெளி வீரர்கள் சுமார் 1 வருடத்திற்கும் மேலாக அங்கேயே தங்கியிருந்து பின்னர் மற்றொரு விண்கலத்தை அனுப்பி பத்திரமாக பூமிக்கு அழைத்து வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவுக்கு மாம்பழம் சின்னமும் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் அன்புமணி, நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா உட்பட மொத்தம் 29 பேர் களத்தில் இருப்பதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகர் அறிவித்துள்ளார். மேலும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள சின்னங்களும் இன்று அறிவிக்கப்பட்டன. இதில் பாமகவுக்கு மாம்பழம் சின்னமும் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமும் வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்ததுடன் மரங்கள் ஆங்காங்கே முறிந்து விழுந்தன. கொடைக்கானலில் சிக்னல் கம்பம் சரிந்து விழுந்ததால் தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர்கள் தாயுமானவன், ஹரிஹரன் வழங்கிய தகவல்கள் இவை. கேரளா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர், உதகை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தொரப்பள்ளி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருவயல், தேன்வயல், குளில் வயல் கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்தது. பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. கொடைக்கானலில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் சிக்னல் கம்பம் முறிந்து விழுந்து சுமை தூக்கும் தொழிலாளர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கொடைக்கானலைச் சேர்ந்த அப்பாஸ் ஜெசிந்தா கூறுகையில், ஒவ்வொரு ஆண்டுமே இந்த மாதிரி ஒரு நேரங்களில் பல சிக்கலை இங்கே ஊர் மக்கள் சுற்றுலா பயணிகள் சந்திக்கிற மாதிரி இருக்கு. பயன்பாட்டில் இல்லாத தூண்கள் மற்றும் அந்நிய மரங்களால் இருக்கக்கூடிய சாலையோர பகுதிகள் எல்லாமே ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு ஒரு உயிரே போயிடுச்சு, இனி அதை ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் பெரிய இழப்புகள் நடக்காம இருக்கணும்னா தயவு செய்து இந்த விழுகிற மாதிரி இருக்க மரங்கள், போஸ்ட் மரம் இதெல்லாம் வந்து தயவு செய்து அகற்றும்படி தயவு கூர்ந்து அரசாங்கத்திடம் கேட்டுக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் தென்காசி குற்றாலம் அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது. கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள காளிகேசம் பகுதியில் ஏற்பட்ட திடீர் காட்டாற்று வெள்ளத்தில் தொழிலாளர்கள் சென்ற மினி லாரி சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உயிருக்கு போராடிய தொழிலாளர்கள் அப்பகுதி மக்கள் கயிறு கட்டி மீட்டனர்.
கேரளாவிலும் அதி கனமழை பெய்து வரும் சூழலில் ஜூன் 28ஆம் தேதி வரை மூணாறு, இடுக்கி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் அறிவுறுத்தியுள்ளார். செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் கூடுதல் தகவல். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதேபோல் கேரள பகுதிகளில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. எனவே குறிப்பிட்ட இந்த சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியை நின்று நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.